கோவையில் ரகசியமாக நடந்தது நடிகை சமந்தா 2வது திருமணம். நடிகை சமந்தா இயக்குனர் ராஜ் நெடுமுருவை 2வது திருமணம் செய்து கொண்டார். இந்த திருமணம் கோவையில் ரகசியமாக நடந்தது. நடிகை சமந்தா கடந்த 2017ஆம் ஆண்டு தெலுங்கு சினிமாவின் முன்னணி நடிகர் நாகார்ஜுனாவின் மகனும் நடிகருமான நாக சைத்தன்யாவை காதலித்து திருமணம் செய்து கொண்டார். பின்னர் கருத்து வேறுபாடு காரணமாக 2021ஆம் ஆண்டில் இருவரும் விவாகரத்து பெற்று பிரிந்தனர். அதன் பின்னர் மயோசிடிஸ் நோய் தாக்கத்தினால் சினிமாவில் நடிக்காமல் இருந்து வந்த சமந்தா ஓரிரு வருடங்கள் சினிமாவில் நடிக்கவில்லை. தற்போது முன்பு போல படங்கள் நடித்து வரும் சமந்தா பேமிலிவேன் வெப் தொடர் இயக்குநர்களில் ஒருவரான ராஜ் நெடுமுருவுடன் நெருங்கி பழகி வந்தார். ராஜ் நெடுமுருவுடன் இருக்கும் புகைப்படத்தை வெளியிட்டு இது புதிய தொடக்கம் என்று சமந்தா குறிப்பிட்டிருந்தார். இருவரும் காதலிப்பதாகவும் விரைவில் திருமணம் செய்து கொள்ளப் போவதாகவும் பேசப்பட்டு வந்தது. இந்த நிலையில் கோவையில் உள்ள ஈசா யோகா மையத்தில் சமந்தா ராஜ் நெடுமுரு திருமணம் நேற்று ரகசியமாக நடந்துள்ளது. இதில் நெருங்கிய உறவினர்களும் நண்பர்களும் மட்டுமே கலந்து கொண்டனர். இது தொடர்பான புகைப்படங்களும் இணையத்தில் வெளியாகி வைரலாகி வருகிறது. தனது திருமணம் குறித்து சமந்தா விரைவில் விளக்கம் அளிப்பார் என்றும் கூறப்படுகிறது. ராஜ் நெடுமுருவும் ஏற்கனவே திருமணமாகி விவாகரத்தானவர்தான். இவரது முன்னாள் மனைவி எழுத்தாளர் சியாமளி ஆவார். நடிகை சமந்தா திருமணம் குறித்து ஈசா யோகா மையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் கூறியிருப்பதாவது: நடிகை சமந்தா இயக்குனர் ராஜ் நெடுமுரு திருமணம் லிங்க பைரவி சன்னதியில் பூதசுத்தி விவாக முறையில் நடைபெற்றது. பூதசுத்தி விவாக என்பது தம்பதிக்கு இடையே ஆழமான பிணைப்பை ஏற்படுத்தும் யோக விஞ்ஞானத்துடன் தொடர்புடையது. இதன் மூலம் பஞ்சபூதங்கள் சுத்திகரிக்கப்பட்டு இருவருக்குமான திருமண உறவு பிரதிஷ்டை செய்யப்படுகிறது. மேலும் தங்களது எண்ணம், உணர்ச்சி மற்றும் உடல் தாண்டிய சங்கமத்தை உணர்வதற்கான சாத்தியத்தை வழங்குகிறது. இவ்வாறு அதில் கூறப்பட்டுள்ளது.